ஃபித்ரா இன்னும் இதுல குறிப்பா தமிழ்நாட்டை ஜமாத்து திருடனுக்கு மேல திருட. இங்க பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு ஜமாத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பேர்ல கட்டமைச்சு இந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற மனப்பான்மையில செய்யறாங்க. அதே குற்றமா நீங்க ஒரு பைசா கூட இல்லாம மஞ்சள் பை தூக்கிட்டு தோண்டிலிருந்து ஊருக்கு வந்த ஆலிம்களை ஃப்ராட் சொல்ற சொன்ன ஜமாத்தை இருக்க முடியுமா? ஆலிம்களை ஃப்ராட் சொல்ற கூட ஆதரிக்க தானே செய்வான். எப்படி இந்த தடாரகிமே வந்து நீங்க வந்து பெரிய தலைவனா பாக்குறீங்க? அவங்க இயக்கம் எப்படி சரியான இயக்கமா? அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க செஞ்ச அட்டுழி தப்பா அந்த வீடியோ போடு. குடிகாரம் போயிருக்கான், சிகரெட் அடிக்க போறான், இன்ஜெக்ஷன் போட போறான்னா குடிகாரம் பாட்டில தூக்கிட்டு கேட் ஏரியா குடிச்சு போறான். வக்போர்டு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. பாரு, என்ன சாமியாரா சந்திக்கிறீனா நான் சாதுவா இருப்பேன், சாய்பா சந்திக்கிறீனா அதுக்கும் தயார் இல்ல. விரோதினா நினைச்சினா அப்புறம் என்ன விட அயோக்கியனா மாறிட்டானா வேற எவனையும் நீ சந்திக்க முடியாது. ஜாக்கிரதை. இப்ப இந்த வீடியோ என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? அதாவது வந்து வக்போர்டு வந்து தப்பு நடந்துச்சு, திருடிட்டாங்க, நாசமா போட்டோம். நாய்களுக்கு ராமநாதபுரத்துல 1000 ஏக்கர் நாய்களுக்கு கொடுத்த. எந்த நாய்க்கு? நீயே ஒரு நாய். யார் நாய்ங்கிற நீ? சமூக வலைத்தளத்தை எப்படி நீ பேசிட்டு இருக்க? நீ நாய்களுக்கு கொடுத்தாங்களா? நீ வக்போர்டு கேட்டியா? நீ போய் என்னைக்கா கேட்டிருக்கியா? நீ உனக்கு இவ்வளவு கேட்கற நாய்ங்கிறல ராமநாதபுரம் சொத்து இந்த நாய்களுக்கு எந்த நாய்களுக்கு நான் கொடுத்துச்சு? நீ கேட்டியாடா? நீ போய் நான் கேட்போம்ல. நீ வக்போர்டு கேட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் மனு கொடுத்து எந்த நாய்களுக்கு அந்த ராமநாடு கொடுத்த நாய் ராமநாடு நாய்களாம் கூட்டு இந்த நாய்களுக்கு ஏன் கொடுத்து கேட்டியா? நீ கேட்கல. கேட்காம மூடிட்டு உட்காந்து இப்ப பேசுற. உனக்கு நீ வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் எதுவுமே வக்குவு செய்யப்படாத திருட்டு சொத்து. மூத்திரச்சந்து, முட்டுச்சந்து, மொட்டை மாடி, இதெல்லாம் பேர் பள்ளிவாசல். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பள்ளிவாசல் ஒத்துக்கிறதே இல்லையா? அதெல்லாம் வணக்கஸ்தலம். இந்துக்களுக்கு வணக்கஸ்தலம், கிறிஸ்தவர்களுக்கு வணக்கஸ்தலம், யூதர்களுக்கு வணக்கஸ்தலம், புத்தர்களுக்கு வணக்கஸ்தலம், ஜெயினர்களுக்கு வணக்கஸ்தலம், தௌஹீத் ஜமாத் வணக்கஸ்தலம். பள்ளிவாசல் சட்டத்துக்கு வராது. எவ்வளவு வக்குவு செய்யல, உனக்கு எவனும் கொடுக்கல. அப்படி வக்குவு செய்ய நீ அபகரிச்சுக்கிற. அதை சொல்லி வெளியே அனுப்புனாங்க. எவ்வளவு சொத்துக்கள் 600 கோடியை தூக்கிட்டு வெளியே போனதா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஓமல குற்றம் வச்சிருக்கு. பதில் சொன்னியா? இல்ல. ஏன் பதில் சொல்லப்போ? நீ அபகரிக்கலாம், நீ சமுதாய சொத்து சாப்பிடலாம். நீ என்ன சொன்ன? பாக்கர் இல்லை என்றால் பிஜே இல்லை சொன்னியா இல்லையா? 100 ரூபாய் எடுத்து வந்தேன் தொண்டில இருந்து. இன்னைக்கு எத்தனை 3 மார்க்கெட் எத்தனை வச்சிருக்க? தமிழ்நாட்டுல எத்தனை மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்க? சூப்பர் மார்க்கெட். எப்படி காசு வந்துச்சு? நீ சம்பாரிச்சியா? இல்ல உங்க ஒப்பம் கொடுத்தாரு கொடுத்துட்டு போனா போலையா? இல்ல உங்க அண்ணன் அலாவது கொடுத்துட்டு போனா போல? இல்லையே. நீ தான் எப்படி சம்பாரிச்ச? நீ என்ன பெரிய டாடா பிர்லா மருமவனா? இல்ல டாடா பிர்லாவோட பிள்ளையா? உங்க அப்பா என்ன பண்ணா உலகத்துக்கு தெரியும். புரியுதா? நாகமத்தில் நீ வச்சிருக்க சொத்து சமுதாய சொத்து. நீயே ஆக்கிரமிப்பு பண்ற, நீ அபகரிக்க, நீயே திருடுற. சமுதாய சொத்தை திருடி வயிறு வளர்க்கக்கூடிய நீ எல்லாம் பேசலாமா கூடாது? இப்ப கேள்வி போய் ஏன்டா சொல்ல கேட்க? நீ ஒரு பைசா கூட இல்லாம மஞ்சள் பை தூக்கிட்டு தோண்டிலிருந்து ஊருக்கு வந்த. அப்படி சொன்ன பாக்கர் இல்லைன்னு சொன்ன, நான் இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு எப்படி உனக்கு பல 3 மார்க்கெட் இப்படி வந்துச்சு? இல்ல நீ கொண்டு சொத்தா? இல்ல உங்க அப்பா உனக்கு கொடுத்த சொத்தா? இல்ல நீ சம்பாரிச்ச சொத்தா? நீ பெரிய டாடா பிர்லாவோட மருமகனா? இல்ல டாடா பிர்லாக்கு பிறந்தவனா? இல்ல எப்படி சமுதாய காசு தானே? ஒரு நிமிஷம். இவ்வளவு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்களா? அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அடிப்படையில் நீங்க? நான் எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலாம்? குற்றச்சாட்டு தனிநபர் மேல இருக்கிற குற்றச்சாட்டா இல்ல தௌஹீத் ஜமாத் மேல இருக்கிற குற்றச்சாட்டா? தனிநபர் மேல தான் இந்த இடத்துல தௌஹீத் ஜமாத் இருக்கும்போது தௌஹீத் ஜமாத் பொதுவாக தௌஹீத் ஜமாத் எல்லாம் சமுதாயத்தோட காசை ஃபித்ராங்கிற பேர்ல ஜக்காத்துங்கிற பேர்ல அபகரிச்சு திருட்டு பண்றாங்க. அதுதான் நாம வந்து பயான் பண்ணது. ஃபித்ராவோட காசு பொதுவாகவே எல்லாம் தௌஹீத்னா தௌஹீத் வாதிகளை குறிப்பிட்டீங்களா? அந்த ஜமாத்தை மட்டும் தௌஹீத் வாதிகள் ஒட்டுமொத்த தௌஹீத் வாதிகளுமே ஃபித்ராவை ஜக்காத்தோட திருடனா யார் காசு கொடுக்கணும் நம்ம சொல்லுவோம். ஏன்னாக்க ஃபித்ரா இன்னும் இதுல குறிப்பா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருடனுக்கு மேல திருட. ஏன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கார ஃபித்ராவை அனுப்ப சொல்லி அது ஃபித்ராவை மாநாடு செலவு பண்ணிருக்கான். ஆதாரம் உணர்வு பத்திரிகை இருக்கு. ஏன் அது சுன்ன ஜமாத் எடுத்து பண்ணலாமே? நீங்க ஏன் பண்ண? சுன்ன ஜமாத் அதாவது நாங்க ஏன் பண்றது இல்லை அப்படின்னாக்க, இந்தியாவை போன்ற இப்ப மெட்ராஸ்ல இப்ப ஃபித்ராவை வசூல் பண்ணி ஜக்காத்தை வசூல் பண்ணி கொடுத்த அளவு யாரு ஏழைன்னு தெரியாம இல்ல. ரசூல்லா காலத்துல ரசூல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, செஞ்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் மதீனாவுல எத்தனை பேர் ஏழைகள் இருந்தாங்க. ஒரு ஃபித்ராவுடைய காசை வசூல் பண்ணி ஜக்காத்தை வசூல் பண்ணி அவரை கூட்டுவாங்க. இந்த தெருவில் இருக்காரு அந்த சகாபி கூட்டுவாங்க, அந்த தெருவில் அந்த சகாபி கூட்டு வந்து எந்த தெருவில் எந்த சகாபி ஏழையா இருக்காரு, எத்தனை புள்ள இருக்கு, எவ்வளவு ரசூல்லா ஃபிங்கர் பிட்ல ரசூல்லா வச்சிருந்தாங்க கொடுத்தாங்க. உனக்கு தெரியுமா? உன் வீட்டுக்கு பக்கத்துல ஏழை இருப்பான், கொடுக்க வேண்டியதானே? தடுக்கி விழுந்தா 10 பேர் ஏழைகள் இருக்காங்க. உன் காசு ஜக்காத்தை நீயே கொடு. நீயே வந்து எவனுக்கு ஒருத்தன் கொடுக்க அவன் அண்ணன் தம்பி கொடுப்பான். நீ யாருக்கு கொடுக்க வேணும் நீ நினைக்கிறியோ வராது. அவன் யாருக்கு கூட அவன் உன் ஜக்காத்து சாத்த அவன் வந்து எவனுக்கு கொடுக்க விட நீ உன் பக்கத்துல இருக்க அண்ணன் தம்பி கொடு, உன் கூட பிறந்தவன் கொடு. இல்ல இங்க அந்த காலத்துல இஸ்லாமிய ஆட்சி இருந்தது, அதுக்கு அமீர் இருந்தாங்க, கலிஃபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி காலத்துல அவர் அமீரா இருந்து அவர் வழி நடத்தினாரு, அதெல்லாம் ஓகே தான். இப்ப இந்த காலத்துல இங்க இந்தியாவில அப்படி வந்து நம்ம இங்க கொண்டு வர முடியாது, ஆட்சியை எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னும் போது ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழும் போது தனியா வாழக்கூடாது. அவங்க ஒருத்தர் அமீரா ஆக்கிட்டு வாழ வேண்டியது இருக்கு. அப்படியே ஒருத்தர் அமீரா ஆக்கிட்டு இங்க பயணிக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு ஜமாத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பேர்ல கட்டமைச்சு இந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற மனப்பான்மையில செய்யறாங்க. அதே குற்றமா நீங்க நினைக்கிறீங்க? அது சேவை செஞ்சா பரவாயில்லையே, அவங்க ஷரியத்தை நாசமாக்குறாங்க. இஸ்லாத்தை தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் குர்ஆன்ல வாசம் இருக்கு. முஸ்லிம்களை பிரிச்சான்.
மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி இவங்க ஜமாத்தை பிரிச்சான், குடும்பத்தை பிரிச்சான், முஸ்லிம்களை பிரிச்சான், ஜக்காத்துடைய தொகையை அபகரிச்சான், ஃபித்ராவை மிஸ்யூஸ் பண்ணா. இப்படி எல்லாத்திலுமே தப்பா இருக்கிறதுனால நம்ம அவங்க எல்லாத்தையும் தப்பா யோசிக்கிறோம். ஷரியத்துல எவ்வளவு பெரிய நாசமான, எவ்வளவு பெரிய குழப்பம் இன்னைக்கு. எத்தனை பள்ளிவாசல் எவ்வளவு பேர் ஆளாளுக்கு சண்டை. ஒரு 20-30 வருஷம் சண்டை இருந்துச்சா? இல்லையே. இன்னைக்கு தொப்பிக்கு சண்டை போடுறோம், விரலாட்ட சண்டை போடுறோம், தக்பீர் கட்ட சண்டை போடுறோம். இப்படி எல்லாத்திலும் குழப்பம் பண்ணி குடும்பத்திலிருந்து, தெருவுல ஜமாத்திலிருந்து, பள்ளிவாசல இருந்து, மதரசால இருந்து எல்லா இடத்திலும் குழப்பங்கள் நிரம்பி விடுறது காரணம் இவங்களும் தானே. அப்ப நீங்க இதே பிஜே எதிர்க்கக்கூடிய தடாரஹீம் சுன்னத் ஜமாத் சார்ந்தவர் தான் அவரு. இப்ப அவரை வந்து தடாரஹீம் சுன்னத் ஜமாத் நீங்க சொல்லி இல்ல தடாரஹீம் சுன்னத் ஜமாத் நீங்க சொல்லி எனக்கு தெரியுது. இதுல நீங்க முதல்ல தெளிவாகுங்க. தடாரஹீம் சுன்னத் ஜமாத்தே கிடையாது. நாங்க தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் ஆரோக்கியம் கூட இருந்தாரு. தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையை சொன்னா அவரால் வெளியே போனாலே. தடாரஹீம் சுன்னத் ஜமாத் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். ரெண்டாவது, சுன்னத் ஜமாத்துல இருக்க யாரும் ஆலிம்கள் ஃப்ராட்னு சொல்ல மாட்டான். இல்ல மீலாது மேடையில ஏறினாரு அவரு. மீலாது மேடையில என்ன பேசுறான்னு தெரியுங்களா? இந்த மீலாது கூடாதுன்னு பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேனே, இந்த சமுதாயம் யாரை மேடையில் ஏற்ற வேண்டும் என்று வெரிஃபிகேஷன் அவரும் தான் இது வந்து ஆதரிக்கிறாரு, சட்டத்தை வந்து ஆதரிக்கிறாரு அவரும் தான். அதான் அது மாதிரி நாதாரிகள் ஆரோக்கியம் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், பொருளை அபகரிக்கிற பிஜே மேல வச்சீங்க ஊழல் குற்றச்சாட்டு. அவர் மேல நீங்க சொல்ல முடியுமா? யார் மேல? தடாரஹீம் மேல சொல்ல முடியுமா? ஊழல் குற்றச்சாட்டு தடாரஹீம் மேல ஊழல் குற்றச்சாட்டு நம்ம சொல்லலைங்க. தடாரஹீம் மேல நீங்க சுன்னத் ஜமாத், நீங்க சுன்னத் ஜமாத் இல்லைன்னாச்சு. அவன் ஆதரிக்கிறா, வக்ஃப் திருச்சி ஆதரிக்கிறார் நீங்க சொல்றீங்க. ஆதரிக்கலாம் செய்வார். அவர் சுன்னத் ஜமாத் இல்லைங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரம் இருக்கு. ஆலிம்களை ஃப்ராட்னு சொல்லியிருக்கான். ஆலிம்களை ஃப்ராட்னு சொல்ற சுன்னத் ஜமாத் இருக்க முடியுமா? ஆலிம்களை ஃப்ராட்னு சொல்றோம், வக்ஃப் போர்டு ஆதரிக்கதான் செய்வான். ஆலிம்களை ஃப்ராட்னு சொல்றோம். எப்படி சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நீங்க பாக்குறீங்க? எப்படி தடாரஹீமை வந்து நீங்க வந்து பெரிய தலைவனா பாக்குறீங்க? அவங்க இயக்கம் எப்படி சரியான இயக்கமா? அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க செஞ்ச அட்டுழிட்டு தப்பா அந்த வீடியோ போடு. त्याला होऊन पोस्ट लाईव्ह जाता येणार आहे तो लाईव्ह रेकॉर्डिंग அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்கக்கூடிய எல்லா மூலவாசிகளும் தாசமகல்ல இருக்கக்கூடிய மூலவாசிகள் இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது என்ன காரணத்துக்காகனா, இது வந்து ரப்பானியாவுடைய மதரசா. இது ஏற்கனவே வந்து இந்த மதரசாக்கு முன்னாடி வந்து பல்வேறு சமூக விரோதிகளால் கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த மதரசா. ஏன்னா இந்த மதரசா எதுக்கு கட்டமைக்கப்பட்டதுன்னா, தீனியாத்தையும் மற்றும் இஸ்லாத்தை சொல்றதுக்காக தான் இந்த மதரசா வந்து தொடங்கப்பட்டது. ஆனா இப்போ வந்து அந்த மதரசா நிர்வாகம் என்ன பண்ணிட்டு புதுசா பில்டிங் கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, சில சமூக விரோதிகள் வந்து கஞ்சா அடிக்கிறதும், ஊசி போடுறதும், அது மட்டும் இல்லாம மது குடிக்கிறதும் போல வந்து சமூக விரோத செயல்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து பல முறைகள் வந்து காவல்துறை மூலியமாக நாங்க புகார் கொடுத்தோம். அதே மாதிரி அந்த மதரசாவுடைய நிர்வாகத்துக்கு போயிட்டு அணுகிறோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக இங்க வந்து எதுவுமே எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லா இளைஞர்களும் சேர்த்து, இந்த மோலாவுடைய இளைஞர்கள் எல்லாரும் சேர்த்து தான் பண்ணிருக்கிறோம். இந்த மதரசா வந்து நாங்க கைப்பற்றிருக்கிறோம். இதனால வந்து நிறைய மக்கள் வந்து இது மூலியமாக பயனடைவாங்க சொல்லிதான் நாங்க இந்த மதரசாவை ஓபன் பண்ண போறோம். இன்ஷால்லா அனைவரும் உதவி செய்யுங்க. காரணம் வந்து வீடியோ பூட்டை உடச்சு உள்ள போறாங்க. இது யார் வேலை? இதான் வந்து ஃப்ராட். இது ஃப்ராடா? ஆலிம்கள் ஃப்ராட் பண்றாங்க. அப்ப ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சா நீங்க சொல்லலாம். அது ஒரு மதரசாக்கு அது வக்ஃப் செய்யப்பட்டதானே. அது ஒரு ஆள் வக்ஃப் செஞ்சதுதானே. தடாரஹீம் பொறுத்த வரைக்கும் வக்ஃப் போர்டு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. வக்ஃப் போர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வக்ஃப் போர்டு என்பது வக்ஃப் போர்டுக்கு எந்த சொத்தும் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வக்ஃப் போர்டுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது. வக்ஃப் போர்டுங்கிறது வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய நிறுவனம். வக்ஃப் போர்டுக்கு எந்த சொந்தம் ஒரு சென்ட் நிலம் கூட வக்ஃப் போர்டுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட நிலம் கிடையாது. இது தனிநபர் சொத்து தானே அவர் ஆக்கிரமிச்சார். தனிநபர் வக்ஃப் செய்யப்பட்டிருக்குல்ல.
வக்குஃப் தானே, மதரசாவுக்கு தான் வக்குஃப் பண்ணியிருக்காங்க. இப்ப மதரசாவுக்கு வக்குஃப் பண்ணி நீங்க எப்படி உள்ள போக கேட்டாக்க நாங்க சமுதாயத்தை நல்லது பண்ண போறோம், உள்ள குடிகாரம் போயிருக்கான், சிகரெட் அடிக்க போறான், இன்ஜெக்ஷன் போட போறான்னா குடிகாரம் பாட்டில தூக்கிட்டு கேட் ஏரியா குடிச்சு போறான், இல்ல தொடர்ந்து கிடந்த உள்ள நாய் மாதிரியா போனா முன்ன மாதிரி இல்லையே. ஒண்ணுக்கு உள்ள போறத கேட்டறி குதிக்கணும், அல்ல சாவி பூட்டை உடைச்சிட்டு போனோம். ரெண்டுல போன நீ தான் பூட்டை உடைச்சவ, குடிகாரம் போட நீ தான் போயிருக்க. அப்ப குடிகாரம் நல்லவனா கெட்டவனா நீ கெட்டவனா? நீ தான் குடிகாரன், இன்ஜெக்ஷன் போடுற கேப் மாதிரி நாதாரி நாய்களோட கேட விட்டு நீங்க தான். வக்போர்டு ஒருத்த வச்சிருக்கான், ஒரு ஆள் வந்து மதரசா கொண்டா அது நிர்வாகத்தில் இருக்குன்னா நீ உடைச்சிட்டு உள்ள போறீங்க. உன்னோட ஃப்ராட் உள்ள தேவை. நீ சொல்ற ஆளுங்க ஃப்ராடுன்னு, உண்மையா ஃப்ராட் யார் நேருக்கு உட்கார வைக்க முடியுமா? நீங்க தடாரையில கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் பாக்குறேன். தடாரை பேசுவாமா? இப்ப நான் சொல்றேன், தடாரை கூட்டுவாங்க. அந்த சவால் அவர் தான் ஏத்துக்கிறாரான்னு கேட்கணும். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா விவாதத்தை வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகே, நான் ரெடி, நான் இப்போ ரெடி. நான் வச்சு தடா ரஹீம் இது நேருக்கு நேரா உண்மையில் ஃப்ராடுகள் ஆளுங்களா இல்ல தடா ரஹீமா ஒரு தலை போடுங்க. நான் என்ன சொல்றேன், சமுதாய தயாரா பார்ப்போம். சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தடா ரஹீம் மாதிரி, ஷேக் தாவூத் மாதிரி, வேலூர் இப்ராஹிமை போன்ற காஃபிர்கள் வேணுமா? காட்டி கொடுக்கலாம். காட்டி கொடுக்கறவங்க நமக்கு கண்ணியம் கொடுக்க முடியாது. அவன் சொல்றதை வச்சுதான் சட்டத்தை நம்ம தாரை வார்த்தை அவனுக்கு சொத்தை கொடுத்துட முடியாது. பிஜே என்ன சொல்றாரு புரியுது உங்களுக்கு? நீங்க ஊழல் குற்றம் சொன்னீங்க, ஊழல் எங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்க. நீங்க எப்படி பல கோடி ரூபாய் சொத்து தூக்கி போயிட்டாங்க, அது எப்படி சொல்லி முதல்ல கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பல கோடி ரூபாய் தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் சொத்தை பிஜே தூக்கிட்டு ஓடிட்டாங்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் இந்த தலைமை வச்சிருக்கு. அதுக்கான வீட்டு நிறைய ஆதாரம் இருக்கு. பிஜே அது மறுக்கல. என் மீது அவதூறு போட்டு கேஸ் கோர்த்து போன நீ போனியா? ஏன் போகல? என் மேல அவதூறு சொல்றாங்க, தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் தலைமை நான் சொத்தை தூக்கி போட்டு சொல்லி காசை தூக்கி போட்டு சொல்றாங்க, இது எனக்கு மன உளைச்சல். கேஸ் போட்டு போய் தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத் மேல நீ ஏன் போட மாட்டேற? நீ தனியா ஒரு இயக்கம் நடத்தி என்டிஎஃப் நடத்தி, இப்ப என்டிஎஃப் கூட பல ரெண்டா உடஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர். நீ வக்போர்டு ஆதரிச்சா வெளியே வந்துட்டான். நான் என்ன சொல்றேன், அதாவது நீ உனக்கு கொடுக்கப்பட்ட எந்த சொத்தும் வக்பு சொத்து கிடையாது. நீ உன் சொத்து நீயே வச்சுக்கிட்ட, நீயே அபகரிச்ச, நீயே ஆளுகிற, நீயே வச்சுக்கிற, உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வக்பு சொத்து சமுதாயத்துக்கான கொடுக்கப்பட்ட சொத்தாச்சே. எனவே இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறவங்க சமுதாயத்தை காட்டி கொடுத்து முஸ்லிம்களை எல்லா நிர்வாகத்திலும் தவறு இருக்குங்க, அதை நம்ம மறுக்கல முடியாது. தவறை சரி செய்யணுமே தவிர தாரை வார்த்து கொடுக்க முடியாது. இதுதான் முக்கியமான எல்லாம் சரிங்க. இப்போ இந்தியா 2014 இருந்து ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக பாபர் மசூதி தீர்ப்பு இருக்கட்டும், அதே நேரத்துல 370 ஆர்டிகல் ரத்து செஞ்சதும் சரி, காஷ்மீர் சிறப்பு சட்டத்தை ரத்து செஞ்சதும் சரி, முத்தலாக்கு தடை சட்டம், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா CAA NRC கொண்டு வந்தது, இப்போ வக்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தது. இத்தனை சட்டங்களும் கொண்டு வந்த பின்னாடி தொடர்ந்து எல்லா எதிர்கட்சியில இருந்தும் இஸ்லாமிய அமைப்புகளும் தொடர்ந்து வலுவாக போராடக்கூடிய ஒரு போராட்டங்களை நம்ம பார்க்க முடியுது. இத்தனை போராட்டத்துக்கு பிறகு இங்க பல இஸ்லாமிய கட்சிகள் இருந்து சாதித்தது என்ன? போராட்டங்கள் எதை சாதிக்குது அப்படின்னு கேக்குறீங்க. எதுக்காக போராடுறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் போராடுறீங்க? இதுவரை நடந்த பல பிரச்சனைகள் எந்த தீர்வும் கிடைக்கலையே அப்படிங்கிறது உங்களோட ஆதங்கம் சரியானது, நான் பாராட்டுறேன். அதே சமயம் இந்த கேள்விக்கான பதில் சொல்றது முக்கியமானது. போராட்டங்கள் என்பது அடையாளங்களாக இருக்கலாம், சில நேரங்கள் அடையாளம், சில நேரங்கள் ஆதாரங்களாக இருக்கலாம். ஆனால் போராடாமல் எதையுமே கிடைக்காது. எதையுமே ஏதாவது இழந்தாதான் ஏதாவது கிடைக்கும். எதையுமே இழக்க மாட்டோம், எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றால் எதுவுமே கிடைக்காது. அப்ப எது விதைக்கிறோமோ அது விளையும். விதைத்தது ஒன்று விளைவது ஒன்றாக இருக்காது. இது அவங்களுக்கு நன்மை விதைத்தால் நன்மை கிடைக்கும், தீமை விதைத்தா தீமை கிடைக்கும். போராடாமல் எப்படி எது கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாமல் தான் போராட்டத்துக்கு போனாங்க. அல்லாஹ் கொடுத்தால வெற்றியை கொடுத்தால. இப்ப நம்முடைய போராட்டங்கள் அல்லாஹ்வை நாடியதாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான், நம்பிக்கையில் தான் நம்முடைய போராட்டங்கள் அமையுது. பொதுவாகவே அரசியல்ல போராட்டம் என்பது, ஆர்ப்பாட்டம் என்பது, கண்டன பொதுக்கூட்டம் என்பது இல்லையா, முற்றுகை என்பது, இதெல்லாம் வந்து என்னுடைய மனநிலை என்ன இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதா. நல்ல அரசாக இருந்தால், மனிதாபிமானம் உள்ள அரசாக இருந்தால் என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கொண்டு போராடுறாங்க, நியாயம் இருக்குன்னு யோசிப்பான். காட்டுமிராண்டித்தனமான, அற்பத்தனமான, அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளாகவோ அரசுகளாகவோ இருந்து அதை கண்டுகொள்ளாம விட்டுடுவான். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை ஆட்சி நடக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தும் உங்கள் போராட்டம் எதை சாதித்தது அப்படின்னு உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக சாதிக்கும், சாதிக்காமல் இருக்காது. உதாரணம் பார்த்தீங்கன்னா வக்பு சட்டத்துக்காக வேண்டி இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக போராட்டம் என்பது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, போராட்டங்களின் மூலமாக கிடைக்காத நன்மை இந்த சமூகத்துக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சரி. இப்போ 2014 இருந்து ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே இப்போ முஸ்லீமுக்கு எதிரானது என்று முஸ்லீம் முஸ்லீம்களும் சொல்றாங்க, எதிர்கட்சிகளும் அதுதான் செய்யறாங்க. தொடர்ந்து எல்லா சட்டங்களும் இரு அவைகளிலும் நிறைவேற்றி இன்னைக்கு அமல்படுத்துற அளவுக்கு சில மாநிலங்கள் கொண்டு வந்துட்டாங்க. சில மாநிலங்கள்ல அதுக்கு எதிராக தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுல இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் குஜராத் இனப்படுகொலை நடந்தது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக அரசு வந்ததுல இருந்து இங்க வந்து உங்களுக்கு காஷ்மீர் சிறப்பு சட்டம் 370 ரத்து செஞ்சது, முத்தலாக் தடை சட்டம், அதே போன்று பாத்தீங்கன்னா சிஏ என்ஆர்சி சட்டங்கள் கொண்டு வந்தது, அதே போன்று என்ஐஏக்கு வந்து மாநிலவிலான அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு ஊப்பா சட்டத்தால பல்வேறு அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையே இல்லாம இன்னைக்கு வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து சிறைவாசிகளுக்காக விடுதலைக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்படியான சட்டங்கள் கொண்டு முஸ்லீம்கள் ஒடுக்கக்கூடிய ஒரு கல நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வக்பு சொத்து திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து முஸ்லீம் போராட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு பயன் என்ன, பலன் என்ன, இதனால நம்ம சாதிச்சது என்ன? போராட்டம் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியா நம்ம யோசிச்சோம்னு சொன்னாக்க இது ஒரு அடையாளம் அல்லது ஆதாரம். நாங்க இதுல அதிருப்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு போராடாமல் வேற எந்த வழியிலும் வெளிப்படுத்த முடியாது. 2 வேலை, ஒண்ணு போராடலாம், இன்னும் டேபிள் ஒர்க் சொன்னா நீதிமன்றங்கள் அதன் மூலமா போறது, இன்னொன்னு போராட்டத்தின் மூலமாக. இப்ப போராட்டம் வந்து ஒரு அரசை கலைக்க வைக்க முடியும். போராட்டம் கடந்த காலங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல வக்ஃபுடைய திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இஸ்லாமியர்களின் போராட்ட குணமும் அதற்கு மிக முக்கியமான அதான் அந்த சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கா தீர்மானம். இப்போ இதுக்கு இன்னொரு தீர்மானம் போட வேண்டியது இருக்கு. அதாவது இதுக்கு பின்னாடி வந்துடுச்சு, இதுக்கு என்ன நடக்கும்னு கேட்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை அடிப்படையாக கூட போராடுறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் போராடுறாங்க, என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்கறீங்க. இந்தியா முழுவதும் போராடினாலும் இன்னமும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஜனாதிபதி கையெழுத்து போட்டாச்சு, 2 அவைகளும் ஏற்பட்டாச்சு, அமலுக்கு வந்துச்சு. இதுக்கு மேல இந்த சட்டத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? எதுக்காண்டி போராடுறீங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படியே சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. அதுல முறையீடு இருக்கு, மேல்முறையீடு இருக்கு. 2 வாய்ப்புகள் முஸ்லிம்களுக்கு இருக்கு. இன்னும் இந்த 2 வாய்ப்புகளில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். நீதிமன்றம் மக்கள் உணர்வுகளில், உரிமைகளில் நம்பிக்கை இருக்குமானால் நீதிமன்றம் நமக்கு சாதகமாக வர நம்பிக்கை அந்த 2 இருக்கு. இந்த முறையீடு, மேல்முறையீடு, 2இல் ஒன்றில் நியாயம் கிடைக்கும் என்பதற்கான போராட்டம் இது. இந்த போராட்டத்தை அந்த தீர்ப்பை கூட என்ன செய்யலாம், மாத்தலாம். பார்த்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கபீர் சிபில அட்வொகேட்டா ஏற்பாடு பண்ணிருக்கு முஸ்லீம் லீக்ல. அதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆராசா வாதாடுறாப்புல, வைகோ நேரடியாக வாதாடுறாப்புல, அதே கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், எல்லா இயக்கங்களும் சேர்ந்து வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் எதிராக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாம் வழக்கு தொடர்ந்துருவாங்க. கண்டிப்பாக இந்த வழக்கின் தீர்ப்பு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா போராட்டம் களை கட்டப்பட வேண்டும். போராட்டம் உணர்ச்சிகள் நடக்க வேண்டும். அது உச்சம் தொட்ட போராட்டமாக, உணர்ச்சிகரமான போராட்டமாக, வன்முறைக்கு இடம் தராமல் ஜனநாயக அடிப்படையில் கண்டிப்பாக போராடுவது முஸ்லிம்களின் கடமை. கண்டிப்பாக போராடாமல் எதுவுமே கிடைக்காது. எதையாவது இழந்தால்தான் ஏதாவது கிடைக்கும். எதையுமே இழக்க மாட்டோம், எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றால் எதுவுமே கிடைக்காது என்பது யதார்த்தமானது. அப்ப ஏதாவது வேணும் சொன்னா விதைத்தது விளையும். எதை விதைக்கும் அதெல்லாம் விளையும். அப்ப போராடாமல் என்ன கிடைக்கும் போது? அப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் முஸ்லீமுடைய உதாரணம் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்தாங்க, பட்டப்பஞ்சாயத்து தீர்ப்பு தான். ஆனா எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, பெரும்பான்மை இந்துக்களின் மனநிலையை கவனத்தில் கொண்டு, மனசாட்சியை கவனத்தில் கொண்டு, அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், ஆதாரம் எல்லாம் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் பாபர் மசூதி, பாபர் பூமியா அந்த ட்ரஸ்ட் கையில அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. நீதிபதி என்ன காரணம் சொன்னாங்க? பெரும்பான்மை மக்களின் மன இதுக்கு கட்டுப்பட்டு கொடுத்தாங்க. அப்ப அதே போல இதுக்கு வரலாம்ல, பெரும்பான்மை இஸ்லாமியர்களின் மன உளைச்சலுக்கு, பெரும்பான்மை இஸ்லாமியர்களின் மனநிலையை நாங்கள் கருத்தில் கொண்டு வக்ஃப் போர்டு சட்டத்தில் தலையிடுவதற்கு யூனியன் அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மனசாட்சி தட்ட வேண்டுமானால் நம் உரிமை கதவுகள் தட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 1 கோடி முஸ்லிமுடைய நம்பிக்கை இந்த நீதிமன்றங்கள் தான் இருக்கு. இப்ப என்ன அந்த நீதிமன்றம் தான். ஆமா, தவிர வேற எதுவும் இல்லை. வேற எந்த வதியும் இல்லை. 2வது இன்னொன்று இருக்கு. எல்லா நீதிபதிகளுக்கும் அல்லாஹ்வுடைய நீதிபதி ஒன்று இருக்கு. அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் முஸ்லிம்கள். மனதை மாற்றுபவன், மனசாட்சியை மாற்றுபவன், மனித வாழ்க்கையை மாற்றுபவன் அல்லாஹ் தான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதனால அல்லாஹ் கண்டிப்பாக முஸ்லிம்களின் இது அல்லாஹ்வுடைய சொத்து. இதான் கவனிக்கணும். இது ஒரு ட்ரஸ்டுடைய சொத்து கிடையாது, வக்ஃப் போர்டுடைய சொத்து கிடையாது. நம்பிக்கை சொல்றேன், இது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வை நம்பிய மக்களால் அல்லாஹ்விற்காக வேண்டி தரப்பட்ட சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து. அதனால முஸ்லிம்கள் பொறுமை காத்து ஜனநாயக வழியில போராடணும்னு சொல்றீங்க. ஜனநாயக போராடணும், உரிமை குரல் கேட்கணும், அல்லாஹ்கிட்டையும் கேட்கணும், அல்லாஹ்கிட்டையும் அழுகணும், அல்லாஹ் கூப்பிட்டு பேசணும். நம் தேவைகளுக்கு அல்லாஹ்ட்ட பேசுறோம், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய உதவிக்கு அல்லாஹ் கேட்கிறோம், நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் அழைக்கிறோம். இந்த விஷயத்தில் நம்ம அல்லாஹ் அழைச்சாகணும், அவங்ககிட்ட பேசணும், புகார் கொடுக்கணும். யா அல்லாஹ், எங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. நீதிபதி மனசுல நீ நினைச்ச நடக்கும், நீ ஒரு நல்ல தீர்ப்பு சொல்றதுக்கு நீ அவங்க மனசை மாத்து, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லணும். நம்ம களத்தில் நின்று போராடணும். போராட்டமும்
பிரார்த்தனையும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் வடிவமைக்கப்பட்டதை தவிர கிடைத்தது எது, இனி கிடைக்க போவது எது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் அமையவில்லை. கண்டிப்பாக என்ன கிடைக்க போகிறது, எதை சாதிக்க போகிறோம் என்று நினைத்து சிலர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தினால் அவர்கள் கோமாளிகளாக மாறுவார்கள். நன்றி. மிக அருமையாக பதில் உரைத்த சுன்னத் ஜமாத்துடைய மாநில அமைப்பாளர் ஆலிம் சுலைமான் மான்பை அவர்களுக்கு புதிய பாதை புதிய பயணம் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புதிய பயணத்தின் நிகழ்ச்சி அழைத்து என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்று ஏற்பாடு செய்த இந்த புனித போராளி தொலைக்காட்சிக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை மக்களோடு மக்களாக போராடுவோம். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.